அல்ல 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 குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேடிக்காத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் அன்பு, என் இயேசுவின் என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல 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 குறையாத அன்பு, சொல்ல 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 முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னையும் அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல 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 குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேடிக்காத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு, பாவங்களை மன்னித்த அன்பு, என்னை பரிசுத்தமாய் மாற்றிய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல 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 குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேடிக்காத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஆண்டவருக்கு அழுகிற பிள்ளை நான் வேண்டாம். ஆமென். அவர் எப்பொழுது மகிழ்ச்சியாய் சாட்சி சொல்லுகிற பிள்ளைகள். அழுகிற பிள்ளைங்கிறவங்க எல்லாம் கைப்பிடிக்க வேலையா சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்ல பிள்ளை, எல்லாரும் நல்ல பிள்ளைங்க. அப்ப புனிதர்கள் அந்த ஸ்டாச்சுக்கு பக்கத்துல ஒரு தூண்ல வந்துறீங்க. நீ அழாதபடிக்கு சாட்சியோடு எழுப்பி நிக்கிறதுக்காக தான் உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் யாரு? யாரு யாரு? அதனாலதான் அவருக்கு யோவான் நற்செய்தியில சொல்லியிருப்பார், அவர் யாரு? தேற்றரவாளர். யாரு? துணையாளர். அவன் உன்னை தேற்றுறவர், இயேசுவனை கொண்டு போய் நிறுத்துகிறவர். இயேசுவிட்ட போய் நின்னா அவர் நாமத்துல நீ கேட்டா பிதாவானவர் உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆமென். இயேசுவிட்ட கொண்டு போறதுக்கு தி பெஸ்ட் ஃப்ரெண்டே பர்சன். ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. யோவான் 14 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறோம். யோவான் 14:13.
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு என்ன செய்வாரா? காமன் பைபிள்ல வாசிங்க. காமன் பைபிள்ல வாசி. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். உண்மையை வெளிப்படுத்துகிற ஆவியானவர், சத்திய ஆவியானவர் உன்னிடத்துல வரும் பொழுது அவர் உன்னை என்ன செய்வாரா? உண்மையின் வழியில் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உனக்கு தேர்ந்து தெளிகிற அறிவு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த தடவை நான் எக்காலம் ஊதுவதற்காக பாண்டிச்சேரி பக்கம் போயிருக்கும் பொழுது பாண்டிச்சேரியில ஊதி முடிச்ச பிறகு ஒரு சகோதரர் வந்து சொன்ன ஒரு காரியம். அவர் சொன்னார், ஐயா நீங்க இத ஆண்டோடைய கருவியை ஊதுறீங்கன்னு மட்டும் தெரியும், இதற்கு பேர் எனக்கு சரியா தெரியாது. ஆனா இயேசுவிட்ட எனக்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்க முடியுமான்னு கேட்டார். என்ன விஷயம்? அவர் பேர் சாலமன் சொன்னார். அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஐயா நான் நன்றாக சம்பாதித்தேன், நன்றாக பிசினஸ் செய்தேன், ஆனால் என் நண்பனை நம்பி நான் 7 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். இன்னைக்கு அந்த நண்பனையும் காணும், 7 லட்சத்தையும் காணும். ஆமென். அல்லேலூயா. ஆனா என்னுடைய மனைவி சொன்னாங்க கொடுக்காத, அவனை நம்பாதன்னு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிரிச்சுட்டே சொன்ன பேரு சாலமோன், ஞானத்துக்கு அதிபதி, நல்ல எல்லாருக்கும் சாட்சியா இருக்கக்கூடிய அவன். அப்படிப்பட்ட அந்த சாலமோன் பேரை வச்சுட்டு எப்படி ஞானம் இல்லாம பணத்தை கொடுத்தீங்கன்னு அவன் சொன்னான். இன்றைக்கு கடந்த 2 வருடமாக என் மனைவியின் பிள்ளைகளும் என்னோட. அவன் சொன்ன எக்காலம் ஊதும்போது எங்க இருந்தீங்க? உங்க பின்னால் தான் நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ எக்கால சத்தம் தொனிக்கிற இடத்தில் எல்லாம் எதிரிகளுடைய தாக்குதலும் அளிக்கப்படும். உன்னுடைய சத்துரு வைக்கப்படுவான். உன்னை ஏமாத்துற ஒரு நண்பர் உன் கண்ணு முன்னால வந்து நிற்பான். ஆமென். அல்லேலூயா. எனக்கு 11 மணிக்கு ஒரு போன் வருது. அவர் சொல்றார், என் வீட்டு கதவை தட்டி இந்த இடத்துல வந்த 2 லட்சம் ரூபாய் என் நண்பன் கொடுத்தான். ஆமென். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற எவரும் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க என்ன உண்டு? என்ன உண்டு? நீங்க யாரு தெரியுமா? நீங்க ஒரு யூனிவர்சிட்டி, கடவுளுடைய நாமத்துல யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துல பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். என நீதான் டாக்டர், நீதான் ஞானம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிற? உனக்கு கொடுத்திருக்கிறதே அதுதான். உலகத்துல எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், மனுஷனை நம்புவதை பார்க்கணும். ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது நலம். தலைவர்களையும் அதிகாரிகளையும் நீ நம்புவதை பார்க்கணும். ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவது நலம். ஆமென். கையை தூக்கணும். கையை தூக்கிட்டு சொல்லணும், ஐயோ நான் என்னுடைய மனுஷ பலவீனத்துல விழுந்துட்டாண்டவர், இன்னைக்கு எனக்கு தூக்குங்கன்னு சொன்னா உனக்காக மரித்த ஆண்டவர் அவருடைய நாமத்துல உன்னை உயர்த்துவார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வந்து உண்மையை வெளிப்படுத்துவார். அவனு உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாந்த ஏமாற்றங்களுக்கு பதிலாக நல்ல ஒரு செய்தி கொண்டு வருவார். ஆமென். திரும்ப வாசிங்க. உண்மையின் ஆவியானவர். கேள்வி வாசி. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். என்ன உண்மை? ஹாஃப் இல்ல, ஹாஃப் ட்ரூத் கிடையாது, முழு உண்மை. முழு உண்மையை நோக்கி அவர் நடத்துவார். முழு சத்தியத்திற்கும் சகல சத்தியத்திற்கும் உங்களை நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார். ஏன்னா ஆண்டவருடைய விருப்பத்தை அவர் தெளிவுபடுத்தி நமக்கு உணர்த்துறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். தாமா பேச மாட்டார். நாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகின்றவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். நல்லா கவனிச்சுக்கிறீங்க. ஒரு செகண்ட் நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். ஒரே ஒரு செகண்ட் கேட்டு பாருங்க. எனக்கு தெரியல. ரோமருக்கு எழுதும்போது அழகா சொல்லுவார், நீங்கள் என்ன எப்படி ஜெபிக்கணும் தெரியாத பொழுது அவர் சொல்லுன்னா பெருமூச்சோடு உங்களுக்காக என்ன
செய்வாராம், பரிந்து பேசுவாராம். பெஸ்ட் இன்டர்சீடர். உனக்கு இன்டர்சீட், உனக்கு பரிந்து பேசுகிற ஒரு நல்ல ஆளு. இன்னைக்கு ஒண்ணு புரிஞ்சுக்க, மனுஷனை நம்பினா நீ பள்ளத்துல என்னைக்காவது ஒன்னா விழுவ. ஆமென். அந்த கடவுளை பிடிச்சிட்டு நின்று பாரு, அவரோட உதவி. ஆமென். இது எதை குறிக்குது? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ஏப்ரல் மாசம் புது கணக்கு போடுறதுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய இம்மெச்சூரிட்டி, மெச்சூரிட்டி இல்ல, இம்மெச்சூரிட்டி. கிறிஸ்துவ வாழ்க்கையில நான் எப்படி வாழணுமோ அந்த வாழ்க்கையை நான் உணராதபடிக்கு நான் ஏதோ சடங்கு, ஏதோ ஆலயத்துக்கு போனோம், ஞாயிற்றுக்கிழமை போனோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நீ செபிக்கலன்னா ஆண்டவருடைய அன்பை பெற மாட்டேன்னு சொல்லிட்டு ஏத்துக்க முடியும். ஆமென். கொஞ்சம் நீ ஜெபம் பண்ணாம வாழ்ந்தா உன் வாழ்க்கையில ஆண்டவருடைய அன்பை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிரதர் சபிக்கிறாங்கன்றான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம், நீ இந்த வசனத்தின்படி நில்லு, வைராக்கியமா நில்லு, உன் சத்ருவும் உனக்கு நண்பனா மாறும். ஆமென். அதான் இம்மெச்சூரிட்டி. என்னையா முதல் காரியமே நல்லா கவனிச்சுக்கோ. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 Corinthians chapter 3 verse 1 and 2. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல். எப்படியா? இங்க உட்கார்ந்திருக்க உங்களை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தவங்க என்று எண்ணி பேச முடியல. கிறிஸ்துவ வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இன்னைக்கு 47 வருஷம், 57 வருஷம், 67 வருஷம், 77 வருஷம், 80 வருஷம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் என் கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன? I can't achieve. I'm not able to come out. இந்த படிப்பு இருக்கு, இந்த பணம் இருக்கு, இந்த பணம் இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்கு, இந்த டேலண்ட் எல்லாம் இருக்கு. But I'm not able to achieve. விட்னஸ் இல்ல. அதனால தான் இன்னைக்கு அடுத்தவங்க நம்மள உதைக்கிறான். ஆமென். ஆமென். கிறிஸ்தவங்களை அடுத்தவங்க உதைக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் கொண்டு வந்து மேல வச்சிருக்காரு. God's will. 100% God's will. அப்படி இல்லைன்னா மோடி இந்த மேல வர முடியாது. கடவுளுடைய திட்டம். எதுக்கு? நம்மளை போட்டு அப்படி புளிய வைக்க ஏசப்பான்னு எல்லாம் கூப்பிட்டாங்க. பாலைவனத்துல கூப்பிட்டாங்கல்ல, ஏரோது நெருக்கும் பொழுது என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஒருமனப்பட்டு கூப்பிட்டாங்க. அதுக்கு முன்னால எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. படா சட்டம் வந்துச்சு, ஞாபகம்? படா சட்டம் வந்த போது படான்னு போட்டு தள்ளினாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? சீரணி அரங்கத்துல எல்லாரும் கையை போட்டு நின்னாங்க. பிஷப்ல இருந்து, பாஸ்டர்ல இருந்து, அதுக்கு முன்னால வரைக்கும் புல்பிட்ல நின்று கடி கடி கடிச்சு வாங்க அப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்கிறவங்கன்னு சொன்னவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? சொல்லு. என் வாழ்க்கையில சாட்சி உங்களை எப்படியா ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்கள்கிட்ட என்ன செய்ய முடியல? நான் இன்னும் பேச முடியல. ஒருத்தர் சொன்னாங்க, என்னையா எல்லாம் பார்த்தா என்ன வருகை குறித்து சாது ஐயா பேசுறாரு. ஆமா, பேசத்தான் செய்வாரு. அவருடைய வருகை சமீபமா தான் இருக்கு. அது யாருக்கு தெரியும்? ஆண்டவர் கிருபை, அவர் சமூகம் எனக்கு முன்பா வச்சது. இப்படியே சொல்லிட்டே இருந்தா நான் உங்களை எல்லாரையும் கொண்டு போய் எங்க தள்ளுறேன் தெரியுமா? பாதாளத்துல தள்ளுறேன். சரி, நரகத்துல கொண்டு போய் உங்களை தள்ளுறேன். ஆண்டவர் என்கிட்ட என்ன விரும்புறார்? 2016 டிசம்பர் 31 வரைக்கும், ஏன் அது வேண்டாம், மார்ச் மாசம் போன மாசம் வரைக்கும் நம்ம என்ன விரும்பிட்டு இருக்கிறோம்? எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். என் ஆண்டவர் என்கிட்ட என்ன விரும்புறாருன்னு சொல்லி யாராவது கேட்டிருக்கீங்களா? இந்த வருஷத்துல 2017 யாராவது கேட்டிருக்கீங்களா? என் ஆண்டவர் என்கிட்ட என்ன விரும்புறாருன்னு? இந்த வருஷம் அதுதான் வேணும். நான் என்ன செய்யணும் கேட்டு பாருங்களேன். கடைசியில அழகா சொல்றாரு பவுல். என்ன சொல்றாங்க? பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். அல்லேலூயா சொல்லு. ஒரு அம்மா இங்க வந்துட்டு இருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் ரொம்ப ஹார்டா இருக்கு உங்க டீச்சிங். என்னதான் இருக்கா? நீங்க என்னைக்குதான் முள்ளு கடிக்க போறான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்ல பிரதர் அது வந்து பிரதர் அப்படின்னாங்க. சரி நீங்க விட்டுருங்க. கடைசியில ஒரு நாள் திரும்ப அவங்க சொன்னாங்க, பெங்களூருக்கு இப்ப டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, இப்பதான் தெரியுது அருமை. ஏன்னா அங்க ஒரு பாஸ்டர் போடு கொத்துறாங்க. தெரியாதனமா பார்த்தங்க பாஸ்டர் சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அவர் கொத்து கொத்திருக்காரு. கொத்துன உடனே சொல்லியிருக்காங்க, அதை விட இதே எவ்வளவு
அல்லேலூயா சொல்லு. ஒரு அல்லேலூயா சொல்லு. நீ தெளிவட. கிறிஸ்தவன் சோடை அல்ல, கிறிஸ்தவன் செத்தவன் அல்ல, கிறிஸ்தவன் ஏமாளி அல்ல, கிறிஸ்தவன் கிறிஸ்துவை போன்று வாழக்கூடியவன். ஆமென். சாட்சியோட எழுப்பணும். ஆமென். நீங்க யாரு இன்னும் என்ன குடிச்சிட்டு இருக்கீங்களா? இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. அதுக்கு முன்னால வாசி. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் என்னது? பாலை குடிக்க கொடுப்பேன். சோறு கொடுக்க முடியல, கூட்டு பொரியல் வைக்க முடியல, உங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டியிருக்கு? அந்த காலத்துல ஒரு போட் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க பிள்ளைகளுக்கு. இப்போ தானே அப்படியே நேரா பால் குடிக்கிறதுக்கு புட்டி வந்து நீளமாயிடுச்சு. அதுக்கு முன்னால என்ன கொடுப்பாங்க? போட் மாதிரி ஃபீடிங் பாட்டில்னு ஒண்ணு உண்டு. அது அமுல் கம்பெனிக்காரன் தான் போட்டான். கரெக்டா போட்டு மாதிரி இருக்கும். இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கொடுத்து கரெக்டா வாயில கொடுத்துருவாங்க. இன்னும் நம்ம என்ன குடிச்சிட்டு இருக்கோம்? என்ன குடிச்சிட்டு இருக்கோம்? அது பால் டம்ளர்ல குடிக்குமா ஃபீடிங் பாட்டில்ல குடிக்குமாங்கிறது அது தலை பார்த்து ராமன் சொல்லுவாங்க. ராமன் சொல்லுவாங்க. நான் என் கிறிஸ்துவ விசுவாசம் என்னுடைய எபிரேயர்ல சொல்லுவார் 11:1 விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். புது காமன் பைபிள்ல சொல்லிக்கு நம்பிக்கையானது நான் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐக்கியமற்றது. இந்த கிறிஸ்துவுக்கு ஒரு ஸ்டேஜ் நாம் பிலிவரா மாறணும். கிறிஸ்தவன் சொல்லி அந்தியோக்கியால அன்னைக்கு சொன்னாங்க. அதே பேரோட இன்னைக்கு வரைக்கும் படகு ஓடிட்டு இருக்கு. ஆனா நான் விசுவாசியா இன்னும் மாறல. என்னுடைய faith, நான் விசுவாசியானா சீடனா மாற முடியும். சீடனானா நான் நண்பனா கிறிஸ்துவுக்கு மாறணும். இதான் கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஸ்டேஜ். நான் இன்னும் யாரா இருந்துட்டு இருக்கேன்? அதான் பவுல் என்ன சொல்றாரு? நீ இன்னும் பால் தாண்டா குடிச்சிட்டு இருக்க. அத்தால என்ன சொன்னாரு? பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே என்ன ஆயிடுது? ஏதோ ஒரு நோக்கம். இதை நான் தியானம் பண்ணப்படுது 14ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 14:20. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள். எப்படியா? புத்தியிலே நான் சொல்லல, தயவு செய்து எழுதி வச்சுக்க. புத்தியில நீ யாரா இருக்க கூடாது? குழந்தைகளாய் இராதேயுங்கள். நம்ம ஆளுங்க ஏமாறுறதுல வல்லவர் யாரு? யாரு? நான் தான். பரவாயில்ல, நல்ல வேலை. நாங்கள் சொல்றோம். ஏமாறுறதுல வல்லவர். உன்னை ஏமாத்துறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீ யாரா இருக்கிற? புத்தியில யாரா இருக்கிற? குழந்தைகளாய் இராதீயுங்கள். வேற எதுல குழந்தைகளாயும் எதுல இருக்க கூடாதோ அதுல நம்ம கரெக்டா இருக்கோம். துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். கோபப்படணும். பைபிள்ல சொல்லி இருக்கு. சூரியன் அஸ்தமிக்கிறதுல மறைகிறதுக்குள்ள என்ன செய்யணும்? என்ன ஆயிரணுமா? நம்ம கோபம் என்ன ஆகணுமா? சொல்லுங்கப்பா, எனக்கு தெரியாது, சொல்லுங்கப்பா. கோபம் என்ன ஆகணும்? மறைஞ்சிடணும். ஆனா நம்மகிட்ட எப்ப வரும்? அப்பதான் வேகமா வரும். ஆனா கோயில்ல கல்யாணம் பண்ணும்போது எப்படி கை கொடுத்தோம்? குருவான சொல்லியிருப்பாரு, ஒருத்தர் கையை விடுறாங்க, அந்த வேகத்துல கொடுத்துருப்போம். இன்பத்திலும் சொல்லுங்கப்பா, துன்பத்திலும் மட்டும்தான் கத்த காதுல கேக்குது. பிரமாணிக்கமா இருப்பான் எல்லாத்துலயும் தானே. ஆமென். சந்தோஷத்துல பூ வாங்கி கொடுக்கும் போது, அல்வா வாங்கி கொடுக்கும் போது, பேண்ட் ஷர்ட்டை வாங்கி கொடுக்கும் போது, ஜூபிலிக்கோ அல்ல பர்த்டேக்கோ வாட்ச் வாங்கி கொடுக்கும் போது சந்தோஷமா இருப்பான், ஒன்றாயிருப்பான். அப்படியே போட்டு இல்ல. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் பிணியிலும் எப்படி இருப்ப? ஒன்றா இருப்ப, பிரமாணிக்கமா இருப்ப. ஒரு அலிலியா சொல்லு, அலிலியா சொல்லு. அதனாலதான் கரெக்டா விழாவில இருந்து உருவினார். மேல உருவனாங்க, மேல இருந்து எலும்பு எடுத்து இருந்தாருன்னா அம்மாக்கள்லாம் நம்மள மீச்சு போடுவாங்க. காலில் இருந்து எடுத்தா நாங்க மீச்சு போடுவோம். அதான் பார்த்தாரு 33% ஈக்குவல். இப்ப சட்டம் கொண்டது எதுக்கு? அன்னைக்கே பைபிள்ல சொல்லிட்டோம். அப்பப்ப உருவு ஓங்கி இருக்கு. ஆமென். சொல்லு,
சொல்லு. அல்லேலூயா. அதனாலதான் ஏன் ஞானமுள்ள ஸ்திரீன்னு உங்ககிட்ட கொடுத்தாரு. நீங்க வெறும் ஸ்திரியா சுத்தக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. ஸ்திரீகள் எல்லாம் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீ ஞானமுள்ள ஸ்திரியா தான் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப எப்படி இருக்க கூடாது? நீ குழந்தை துர்க்குணத்துல நீ குழந்தையா இருக்கணும். புத்தியில எப்படி இருக்கணும்? தேறினவங்களா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப உன்னுடைய வாழ்க்கையானது எங்க இருக்குது? கடவுள் என்கிட்ட என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அது வந்தவன் அந்த வார்த்தையை சொன்ன உடனே என்னால ஏத்துக்க முடியும். ஆமென். Because of that immaturity rise up. கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் எப்படி இருக்கணும் அந்த வாழ்க்கை அப்படி தோண்டு போயிடுச்சு. ஒன்னு சேரு, ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் ஜெபிப்பீர்களே, ஆனால் நீங்க என்ன செய்வீங்க? பெற்று இப்படி நான் வந்து வரும்போது நான் எடுத்து கொடுக்க முடியாது. இப்பதான் எடுத்து கொடுக்க முடியும். என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்போ கலாத்தியர்கள் எழுதும்போது பவுல் எழுதுவார் பாருங்க, 4வது அதிகாரம் 1-3. கலாத்தியர் 4:1-3. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் எவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கு அடிமையானவனுக்கு வித்தியாசம் இல்லை. அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. நீ நல்லா கவனிச்சுக்க. உன்னிடத்துல ஆண்டவர் ரகசியங்களை சொல்ல முடியும். ஆமென். பிசாசுக்கும் ரகசியம் சொல்ல தெரியும். ஆமென். அல்லேலூயா. நாம ஜெபிப்போம், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஜெபிக்கிற அந்த நேரத்துல ஆவியானவர் சொல்லுகிற காரியத்துக்கும் பிசாசு சொல்லுகிற காரியத்துக்கும் வித்தியாசம். ஆமென். ரெண்டும் கரெக்டா ஈக்குவலா இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்ப கடவுள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? கடவுள் உன்னிடத்துல சொல்லுகிற காரியம் என்ன? அதுக்கு நீ காரியத்தை பாருங்க. சுதந்திரவாளியானவன், நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவுக்கு உரியவன், கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தமானவர் என்கிட்ட இருக்கிறாரு என்று எல்லாம் இருந்தாலும், நான் தான் எல்லாத்துக்கும் கிறிஸ்துவுக்கு நான் அவருடைய சாட்சியா இருக்கிறேன், அவருடைய ஆலயமா இருக்கிறேன் என்று சொன்னாலும், நான் சிறுபிள்ளையா இருக்கிற வரைக்கும் நான் யாரு? எனக்கும் அடிமைக்கும் வேலைக்காரனுக்கு என்ன இல்ல வித்தியாசம். அதை தொடர்ந்து வாசிங்க. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். ஒரு காரியம், வேலைக்காரிட்ட வந்து பிள்ளைய கொடுத்துட்டு போறாங்க, அப்படிதானே? வேலைக்காரிய பெரிய பெரிய ஆட்கள் என்ன செஞ்சுட்டு போறாங்க? பிள்ளைய கொடுத்துட்டு போறாங்க. ஆனா பிள்ளைய கொடுத்துட்டு போனா அந்த பிள்ளைய யாரு? வேலைக்காரி தான் ஆர்டர் போடுறான். ஆமென். வேலைக்காரி தான் எல்லாமே செய்யறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வேலைக்காரிக்கு கீழே தான் இருக்குது. அப்ப என்னை பாதுகாக்கிறதுக்கு யார் எனக்கு மேல பாஸ்? யாரு? வேலைக்காரி தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது அப்படி தொடர்ந்து வாசிங்க. வாசிங்க. அப்படியே நாமும் சிறுபிள்ளைகளாய் இருந்த காலத்தில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க? தகப்பன் குறித்த காலம் வரும் வரைக்கும் நீங்க விசாரணைக்காரருக்கு கீழ்பட்டிருக்கிறான். அப்படியே அடுத்த வாசிங்க. நாமும் சிறுபிள்ளையாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய். அப்ப இன்றைக்கு எனக்கு ஒரு வழிபாடு என்னதுன்னு சொன்னா, என்ன வழி காட்டுறதுக்கு தானே வழிபாடு ஒழிய அதுதான் என்ன ஆளுகை செய்யக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கங்க. ஏன் இன்னைக்குள்ள இம்மெச்சூரிட்டி இருக்குன்னு சொன்னா, ஒரு காரியம், நான் வெறும் சடங்கு சம்பிரதாயத்துல தான் இருந்துட்டு ஒழிய கடவுள் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறான்னு பாரு. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன்னு சொன்னா போகணும். அது என்ன திருநாள்? கடந்திருந்தாரு. அதனால போற. அப்படி இல்ல. நீ யார பார்க்க போற? ராஜாதி ராஜா, உன்னை நேசிக்கிற உன்னுடைய ஆண்டவரை நீ பார்க்க போற. ஆமென். புரிஞ்சுக்க. உன் ஆண்டவருக்கு உனக்கு எப்படி தெரியுமா? ஏதோ ஒரு கடவுள் ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு நீ பார்க்கிறது இல்ல. உன் கூட அவர் இருக்கிறார். ஆமென். உன் கூட அவர் நடக்கிறார். ஆமென். அப்போ என்னுடைய நிலைமை எப்படி மாறணும்னு சொன்னா, வெறும் கோட்பாடு நிறைந்ததா போக கூடாது. என்னுடைய வாழ்க்கையில அர்த்தம் கொடுக்கக்கூடிய அதுதான் நெசசிட்டி.
இந்த இம்மெச்சூரிட்டிக்கு அடுத்த காரியம் என்னன்னு சொன்னா வெறும் சடங்காக நாம் பார்க்கிற கடவுளோடு நெருங்கி போறோம். ஆமென். ஆமென். மூன்றாவது காரியம் எபேசியர் 4வது அதிகாரம் 14வது வசனம். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் ஆ. மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அடுத்த வாசி 15 அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு ஆ. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக போதும். அப்படி செய்தார். நான் எப்படி இருக்கிறேன்? யாரா இருக்க கூடாதுங்கிறாரு? குழந்தையா இருக்க இம்மெச்சூரிட்டி. அந்த குழந்தை தான் தப்பா பண்ணிட்டு இருக்கும். ஆனா நான் வாழும், அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாசத்துல நான் வளர 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 என்னுடைய வே ஆஃப் ஆக்ஷன், என்னுடைய ஸ்பீச், என்னுடைய நடை பாவனை ஒவ்வொன்றுமே எப்படி போகணும்? கடவுளுக்கு பிரியமானவர். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆம்பிளிஃபைட் எடிஷன்ல அழகா சொல்ற இன்ஸ்டெபிலிட்டி. இன்ஸ்டெபிலிட்டி, என் ஃபெய்த்ல இன்ஸ்டெபிலிட்டி இல்ல. அப்படி ஸ்டேபிளா நிக்க முடியல. என்னால ஆண்டவர் அறிக்கையிட முடியல. என்னுடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பாதை கடவுள் முரடு வேதனை எல்லாம் ஏமாற்றங்களையும் என்னால ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி என் ஆண்டவர் என் கூட இருக்கான்னு என்னால சொல்ல முடியல. ஆமென். காந்தி தாத்தா பிங்க் கலர் சிங்கிச்சான், சாணி கலர் சிங்கிச்சான் சொல்லி பர்ஸ்ல நிறைய இருந்ததுன்னா நமக்கு எப்படி இருக்குது? ஒரே மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம். கொஞ்சம் தேய நம்ம முகம் என்ன ஆகுது? 20ஆம் தேதி அது 20ஆம் தேதி விட்டுருங்க, 15ஆம் தேதியே தேஞ்சி போயிருது. 10ஆம் தேதி தேஞ்சிட்டுன்னு வைங்களேன், என்ன ஆகுது? நம்முடைய முகங்கள் எல்லாமே மாறிடுது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 10ஆம் தேதிக்குள்ள அப்படி தாத்தா பறப்பாரு. 14ஆம் தேதி 12ஆம் தேதி வர வர கணக்கு என்ன ஆகும்? கை சொரிச்சல் எடுத்துட்டே இருக்கும். திறக்கிறதுக்கு பர்ஸ் எடுக்கிறதுக்கு இது வாங்கணுமா? உன் ஆண்டவர் யாரு? ராஜாதி ராஜா. சரி, அங்க 2 பேருக்கு ராஜாதி ராஜா. மத்தவங்களுக்கு யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுவாங்க. கோடீஸ்வரர்லாம் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து நல்லா கையை பிடிச்சு சொல்லி நீ கோடீஸ்வரர். கையை பிடிக்கலாம். பல வருஷத்துக்கு முன்னால கையை பிடிச்சாங்க, இப்ப பிடிக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ கோடீஸ்வரன் சொன்னா நீ சோர்ந்து போக கூடாது. ஆமென். நீ ஏமாற்றம், நீ சந்தித்த அவமானம், சந்தித்த கலக்கங்கள், எல்லா விதமான பிரச்சனைகள் மத்தியில நீ என்ன செய்யணும்? சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஒரு நிமிஷம் இப்படி பாடுனீங்கன்னா 108 தான் ஏறிக்காது. எப்படி பாடுறீங்க பாருங்க. ஏன் அதுக்கு ஓட்டா தானே, ஒரு போல்டா அடிச்சா தானே சோர்ந்து போதேன்னு சொன்னதானே அவன் போய் படுத்துருவான். யாரு? பிசாசு 108 போய் சொல்லுவான், அப்பா வேண்டாம். தொட்டனா கதையை வாசித்திருக்கீங்களா? மந்திரவாதி தொட்டனா கதை. ஒரு அம்மாவை வசீகரம் பண்றதுக்காக வேண்டி மந்திரம் பண்ணணும். அந்த அம்மா ஜெபிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு குட்டிச்சா நம்ம சொல்லிச்சான், ஏய் தொட்டனா இனிமேல் அந்த வீட்டுக்கு அனுப்பின பாத்துக்க. இவர் இதை விட முதல்ல அனுப்பின குட்டிச்சாத்தான விட இன்னொரு பெரிய பயங்கரமான குட்டிச்சாத்தான் அனுப்பியிருக்காரு. அந்த குட்டிச்சாத்தான் போயிருக்குது. வீடு முழுசு தப்ப தப்பன்னு தீயா பிடிச்சி எரியிடும். இதால உள்ள போக முடியல. வேகமா வந்துச்சான். தொட்டனா ஒரு அட்டி விட்டுருக்கு. இன்னும் அனுப்புன நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு. ஆமென். ஹல்லேலூயா. தொட்டனா கேட்டானா என்னதான் நடக்குதுன்னா, அங்க போய் பாரு, நீ பார்க்காம பண்ணவே நாங்கெல்லாம் அனுப்பாரு. இல்ல ஒன்ன பொண்ணே போடுவோம் இருக்கு. தொட்டனா என்ன பண்ணிருக்காரு, இவங்களெல்லாம் விட்டுட்டு அவரு எழுப்பி போனாராம். போனா அந்த புள்ள பாடி துதிக்கிறத பார்த்து, அந்த வீடு தகதகன்னு எரியுறத பார்த்து அப்பதான் சொன்னாராம், என்கிட்ட இருக்கிற இந்த குட்டி பிசாசுகளை விட அவரு பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லு. அன்னைக்கோட வந்தாராம். அவருக்கு 18 குரூப் இருந்துச்சாம். எத்தனை குட்டி குடிச்சாதான் அத்தனையும் பொட்டனை கட்டினாராம். குடிச்சாரா கடலுக்கு கூட்டு போனாராம். அத்தனை பொட்டனை கூட்டு ஆக்கிட்டாராம். அதோட வேதத்தை எடுத்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஆமென். அப்ப சாதாரண மந்திரவாதி தொட்டாருனாவே
இயேசுவை ஏத்துக்கொண்டான்னா ஏசாமி பிள்ளைகள் சொல்ற நாம எப்படி நிக்கணும்? கோலியாத்தை அடிக்கிறதுக்கு சவுல் கொண்டு போய் தாவீதுக்கு ஒண்ணு பண்ணினான். அவன் போட்டுக்கிட்டு இருந்த கலசத்தெல்லாம் தூக்கி என்ன பண்ணானா? ஏன்னா தாவீதுல இருக்கிற வல்லமை சவுலுக்கு தெரியல. போட்டுட்டு அவனால என்ன செய்ய முடியலையா? பைபிள் என்ன சொல்லுது? அவனால நடக்க முடியல. கலத்தி போட்டான். அவன் இடுப்புல சொல்லி இந்த கவனம் எடுத்து வச்சான். 5 கூழாங்கல். எத்தனை கல்? 5 காயத்துக்குரிய இயேசுவை எடுத்துக்கொண்டான். அந்த ஒரே ஒரு கல் இயேசுங்கிற நாமம் பிடிச்சா சுத்துனா நெத்தி போட்டு கலந்து. ஆமென். பெரிய மலை சாஞ்சி விடுது. ஆமென். அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே விசுவாசம் தலை போகல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த இம்மெச்சூரிட்டி வாழ்க்கையில இருந்து என் வாழ்க்கை எதுக்குள்ள வரணும் தெரியுமா? உண்மைக்குள்ள வரணும். ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், உண்மையின் ஆவிக்குள்ள நான் வரணும். என்ன கிறிஸ்துவ அதான் சொல்றேன், நான் வந்து சாதாரண ஒரு ஆலயத்துக்கு போற கிறிஸ்தவன் இல்ல, சாட்சி உள்ள கிறிஸ்தவன். ஆமென். சாட்சியோடு எழும்பக்கூடிய கிறிஸ்தவன். ஆமென். அப்ப எப்படி பாருங்க, யோவான் 14:17, John chapter 14 verse 17. கொஞ்சம் ஆம்பிளிஃபைட் வச்சிருந்தா வாசிப்பா. தமிழ்ல வாசிங்க. 14 verse 17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அத கொஞ்சம் கோடு போட்டு வச்சுக்கங்க. இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன இடம் சொல்லி எனக்கு இன்னும் தெரியல. என்னுடைய லைஃபை எப்படி சக்சஸ்ஃபுல்லா பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவார்ங்கறத I'm not able to taste it, realize it. பரிசுத்த ஆவியானவர் அவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர், மூவொரு கடவுள். அப்படிதான் எனக்கு தெரியும். பட் நான் கடந்து போற பாதைகள் ஒவ்வொன்றிலும் எனக்கு சக்சஸ் ஆக்கி என் கிறிஸ்துவ வாழ்க்கையில சாட்சியா நிக்கிறதுக்கு என் பணம் பதவி அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும். ஆமென். வாசிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. நல்ல கோடு போட்டு வச்சுக்கோங்க. நீங்க அவரை அறியணும், ருசிக்கணும், அப்பதான் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆனா ஸ்பெஷல் எப்படி சொல்றாரு? உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். அவர் வெளியே இருக்க கூடாது. எங்க இருக்கணும்?